ஹாய் குட்டீஸ், ஸ்னோ ட்ரெயில் பார்ட் 4. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்குதா? ஆஹ், அதாவது ஸ்னோ ஸ்கீயிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீவர் வந்துடுது. ஸோ எமர்ஜென்சியாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சைடில் பேரண்ட்ஸோடு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க, இன்னொரு சைட் தாத்தாவோட கேரிங்கில் அந்த பையனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம? கொஞ்ச நேரம் கழித்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தாத்தாக்கு கால் வருது. டேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் பொண்ணு வந்து ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன் டே ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரணும். ஹாஸ்பிட்டலில் மானிட்டரிங்கில் இருக்கணும். ஐ மீன் டாக்டரோட கைடன்ஸில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தான் தாத்தாவுக்கும் அங்கே இருக்கிற பேரனுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ஆகுது. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டேடி வந்து ஃபோனை வச்சுட்றாங்க ஹாஸ்பிட்டலில். இங்கே வந்து தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒரே சந்தோஷம். நல்ல வேலை அக்காவுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொஞ்சம் ஹாப்பியாக ஆகுறான். ஆனால் வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு போரிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இன்றைக்கி டே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க போகிறாங்க. பட் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம வீட்டில் தனியாக இருந்து என்ன செய்யறது? ஓகே, பிளான் பண்ண மாதிரி நம்ம 2 பேர் மட்டும் ஸ்னோ ஸ்கீயிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா பிளான் பண்ணுறாங்க, பின்னாடி வரப்போகிற ஆபத்து தெரியாமல். ஓகேவா? ஸோ 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு அந்த ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணுற பிளேஸ்க்கும் போயிடுறாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் பர்ஃபெக்டாக வந்து ஸ்னோ ஸ்கீயிங் போயிட்டு வந்துடுறாங்க. செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி 3 to 4 ரவுண்ட்ஸ் வந்து ஸ்னோ ஸ்கீயிங் போயிடுறாங்க. தாத்தா வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இல்லையா? ஸோ அவர் வந்து ரொம்ப டயர்டாகிடுறாரு. ஆனால் அந்த பேரை வந்து இன்னொரு டைம் அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் குரூப்பில் போகிறவங்களோட இவனையும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த தாத்தாவுக்கு அங்கே இருக்கிற எல்லாரையுமே நல்லா தெரியும். அதனால் அவங்களும் ஓகே, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஸ்னோ ஸ்கீயிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே டாப்க்கு போயிடுறாங்க. ஆனால் போனோடனே என்ன ஆகுதுன்னா, அது அங்கே இருக்கிற கிளைமேட் எப்போனாலும் எப்படினாலும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ பெரிய ஸ்னோ வந்துட்டு வரதுக்கு ரெடியாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக புயல்லாம் வரதுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எமர்ஜென்சியாக வந்து அனௌன்ஸ் பண்ணோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சேஃப்டி அலாரம் அடிக்குது. அங்கே இருக்கிற எல்லோரும் ஒரு மாதிரி க்ரௌடாகிடும் இல்லையா? அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்ட் தாங்க, இந்த பையனும் வந்து மிஸ் ஆகிடுறான். பிகாஸ் தாத்தா கீழே இருக்கிறாரு, பையன் வந்து மேலே இருக்கிறான். அங்கேருந்து இங்கே ஸ்னோ ஸ்கீ பண்ணிட்டு வர முடியாது. ஸோ எமர்ஜென்சிக்காக எல்லாரையும் அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த பையனுக்கு இது புதுசான இடம், எங்கே போகணும் என்ன பண்ணணுன்றது எதுவுமே தெரியவே தெரியாது. ஸோ அவன் தொலைஞ்சு போயிடுறான். ஓகேவா? இதில் என்ன ஆகிடுது அப்படின்னா, தாத்தா வந்துட்டு என்னோட பேரன் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யார் ப்ரிஃபரன்ஸாக படுறாங்களோ அவங்கள தான் சேஃப்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த தாத்தாவை அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஓகேவா? தாத்தாவுக்கு மனசு ஃபுல்லாக அந்த பையனோட ஞாபகம். அந்த பையனுக்கு ஒரே பயமாக இருக்குது. சுற்றி பார்த்தா யாரையுமே காணோம், எங்கே இருக்கிறோன்னே தெரியல. அங்கே பனி புயலும் வர ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக பனி புயல் வந்துட்டு வருது. ஓகேவா? ஸோ பனி புயலில் எல்லோரும் அங்கங்கே ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா? கிடைச்ச இடத்துல அவங்கவுங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பயங்கரமான பனி புயல் அடிச்சுட்டு அந்த இடமே வந்துட்டு ஃபுல் டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடுது. நிறைய மரங்கள் சாஞ்சிருது. தாத்தாக்கு மனசு பூரா பயம். இப்படி ஆகிடுச்சு அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னு சொல்லிட்டு பையனை காணவே காணும். ஸோ அங்கே இருக்கிற ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போனால் நிறைய பேரை தேடுவாங்க இல்லையா? அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய டிவைன் ட்ரீ ஞாபகம் இருக்குதா? தாத்தா கூட வாக்கிங் போகும்போது தாத்தா சொன்னாங்க இல்லையா, அங்கே காட்டின தேவ்தர் மரங்கள். ஓகேவா? அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த பையன் பயந்து போய் உட்காந்துருக்குறான். ஓகேவா? ஸோ அவனை வந்து ரெஸ்கியூ டீம் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரதை பார்த்ததுக்கப்புறம் தான் தாத்தாக்கு மூச்சே வருது. அதுக்கப்புறமா என்ன தான் ஆச்சு, எப்படி மிஸ் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பையன் வந்து சொல்கிறான், இல்லை தாத்தா, எல்லோரும் அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பயங்கர பெருசாக ஸ்னோ வந்துச்சு. பக்கத்தில் பார்க்கும்போது அந்த தேவ்தார் மரங்கள் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அந்த மரம் எவ்வளோ பெரிய விண்டு வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீன்னு சொன்னீங்க. ஸோ நான் அது பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஸோ பயங்கரமாக பனி என்னை சுற்றி வந்துச்சு. பட் என் மேலே படவே இல்லை அந்த மரத்தை தாண்டி. ஸோ நான் ரொம்ப சேஃபாக இருந்தேன். பட் குளிர் தான் தாத்தா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், ஐ மீன் ஃபஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது ரொம்ப குளிரான ஏரியாவில் அவன் கொஞ்சம் மாட்டியிருந்ததுனால பட் உடம்புக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இல்லை. நல்லாவே அவனை சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தாத்தாக்கும் இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும்
அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அதே டைம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பொண்ணையும் வந்துட்டு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணும் கொஞ்சம் ஓகேவாயிடுறாங்க. இங்கே அக்கா தம்பி 2 பேருமே வந்து இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்றத பேசிகிட்டே, தம்பி வந்து ஸ்னோ ஸ்கீயிங் போகும்போது எப்படி தொலைஞ்சு போனாங்க, நான் அங்கே என்ன மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் இருந்துச்சு, நானே என்னை எப்படி பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அக்கா கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இந்த ஸ்டோரி இங்கே முடியுது. இப்படி தான் அந்த குட்டீஸ் வந்து தாத்தாவோட வீட்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டடான டேஞ்சருக்கு போனாலும் அவனோட பிரேவ்னஸ், போல்டு, அவன் பயப்படலை. ஸோ தைரியமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து ஓவர் கம் ஆகி வந்துட்டாங்க. ஸோ இப்படி இவங்களோட ஹாலிடேஸும் ரொம்ப ஜாலியாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதோட நம்ம ஸ்னோ ட்ரையல் ஸ்டோரிஸ் வந்து முடியுது. தேங்க்யூ ஆல். ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ்.